மற்றும் இந்த ஆண்டு விழாவிற்கு அழைப்பு கொடுத்ததானே ரெவரண்ட் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஐயா பால் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் அதே நேரங்களில் எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்காக செபிக்கிற அந்தோனி அங்கிள் அவங்க அங்கிள் தான் அவங்க சொல்லுவேன் அந்தோனி அங்கிளுக்காகவும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அவருடைய மகனாக இருக்கிற ஜஸ்டின் மோசஸ் மணிகண்டன் அப்படி மாற்றிட்டேன் பிரைஸ் தி லார்ட் அவளுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன். நான் ஏதோ வேற சபைக்கு வந்த மாதிரி இல்லை, நான் என் சபைக்கு வந்த மாதிரி தான் நான் உணர்கிறேன். அல்லேலூயா, சுத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கேயோ யோசிக்கிட்டு இருக்காதீங்க, எங்கேயோ யோசிக்கிட்டு இருக்காதீங்க, இங்க கொஞ்சம் உட்காரு. ஆமென் அல்லேலூயா. நிறைய பேருக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒருமுகப்படுத்துங்க. ஆமென். பல கேள்விகள் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒருமுகப்படுத்துங்க. அல்லேலூயா. இங்கிருந்து நீங்க போகும் பொழுது ஆண்டவருக்குள்ள தேவனுடைய வார்த்தையின் பலத்தினாலே நீங்க ஆவியின் நிறைவினாலே கடந்து போக நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களும் இந்த ஆண்டு விழாவிற்காக தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நிறைய செய்திகள், நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் தேவனுக்குள்ள ஒரு உறுதியை ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு வழக்கம். ஆண்டவர் பேசுவாரானால் அது ஒரு வார்த்தையாய் இருந்தாலும் ஆமென், இறையாதே சொன்னார் அது இறையாமல் அமைதியாகும். அமைதலாய் இரு என்று சொன்னால் அது கீழ்ப்படியும். அந்த ஒரு வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் அந்த உறுதி எதிர்பார்த்தவர்களாக தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது வழக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பல கேள்விகள் இருந்தது. ஆண்டவர் இந்த சபை எப்படி இருக்கும், கர்த்தர் நீர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர், என்ன வார்த்தை கொடுக்க விரும்புகிறீன்னு சொல்லி. உண்மையாகவே 34 ஆண்டுகள் ஐயாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்ப்போம்னா எத்தனை ஓட்டம், எவ்வளவு பலவீனம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தேவைகள், இழப்புகள். ஆமென். அவங்க வாழ்க்கையில எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஆமென். அப்படிதான் ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல தெளிவாய் வேதத்துல ஆண்டவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஐயாவையும் கர்த்தர் அழைத்தார். ஆமென். அந்த அழைப்புல அவர் தொடர்ந்து நிலைத்திருந்து அந்த அழைப்பை காத்து கொண்டு அந்த அழைப்புல இந்த 34 ஆண்டு வரைக்கும் சபையை நடத்தி கொண்டிருக்கும்படி தேவன் அவருக்கு கிருபை செய்தார். அவரை அழைத்தவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க தான் அந்த ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்க தான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, மூன்றாவது பெருக பண்ணினார். இதல்ல, இன்னும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்க நாட்களிலே பார்ப்பீங்க கர்த்தருடைய பெருக்கத்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பொறுமையாவே வாசிக்கலாமே, சத்தமா பொறுமையா வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதீங்கள். ஆமென். இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆமென், இத்தனை ஆண்டுகள் உங்களை நடத்தினவர்
இந்த ஆண்டிலும் ஆவியானவர் உங்கள் நடுவில் அவர் நிலை கொண்டிருக்கிற தேவனாய், ஆமென், உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராய், உங்களை நடத்துகிற ஆவியானவராக இருப்பேன் என்றுதான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வேதம் இங்கு ரொம்ப தெளிவா நமக்கு குறிப்பிட்டு எழுதப்படுகிற ஒரு வார்த்தை. செருபாபேலோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி இன்னைக்கு பாலாய் கிடைக்கிற ஆலயம் கட்டப்படுவதற்கென்று ஆண்டவர் செருபாபேலோடு கூட ஒரு கூட்டத்தை எழுப்பி தேவன் அனுப்புகிறார். ஆமென். இப்போ இவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. எனக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க? எஸ்ரா போனாரு. எனக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க? நெகேமியா போனாரு. என்ன ஆச்சு? ஏது முழுவதும் கட்டி முடிக்கல, ஏது முடியல என்கிற நிறைய கேள்வி இருந்தது. பல தடைகள், பல போராட்டம், பல எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் திரும்ப செருபாபேலோடு பேசுகிறார். ஆமென். செருபாபேலை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ எகிப்திலிருந்து புறப்பட்டதையும், ஆமென், புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினதையும், ஆமென், என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார் என்று ஆண்டவர் திரும்பவும் திரும்பவுமாக என்ன பண்றார்? இந்த செருபாபேலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல 3 உண்மையை அங்க வெளிப்படுத்தி எழுதுகிறார். முதல் காரியம் 5ஆம் வசனத்திலே நம்ம வாசித்தோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, ஆமென், ஆண்டவருக்கு உங்க துவக்கம் என்னன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்க துவக்கம் என்னன்னு தெரியும். உங்க முடிவு என்னன்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, அவரே துவக்கம், அவரே முடிவு. நிறைய பேருக்கு துவக்கம் தெரிஞ்சிருச்சு, ஆனா முடிவு உடனே தெரியணும்னு தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அல்லேலூயா. எப்படின்னா சீரியல்ல வர மாதிரி, சீரியல்ல அந்த முடிவு அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் போய் முடிக்கிறாங்க தெரியுமா? நாளை திரும்ப தொடரும் அப்படின்னு முடிக்கும் போது, ஐயோ என்ன ஆகும் போது தெரியலையே, நாளைக்கு இதே நேரத்தில் இதே டைம்ல போய் என்ன பண்ணணும்? இந்த கிளைமேக்ஸை பார்த்துடணும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் முடிவு உடனே தெரிஞ்சிடணும். எப்படி ஆக போது, என்ன நடக்குது? ஆண்டவர் எங்க வேதத்துல நமக்கு தெளிவா குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். உங்க துவக்கத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார், முடிவையும் அறிந்திருக்கிறார். இந்த சபையினுடைய ஆரம்ப நாட்களுடைய துவக்கத்தை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். அந்த துவக்கம் முழங்காலா இருந்திருக்கலாம், அந்த துவக்கம் எனக்கு தாழ்மையா இருந்திருக்கலாம், அந்த துவக்கம் அற்பமாய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. என் தேவன் அதனுடைய முடிவு என்னன்னு அவருக்கு தான் தெரியும். இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய பெருக்கம், இதனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு நல்ல தெரியும். ஆமென். அதை குறித்ததான ஒரு வெளிப்பாடுகளை, அதை குறித்ததான தரிசனத்தை உங்க ஊழியருக்கும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆமென். எனக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க துவக்கம் தேவனுக்கு தெரியுமானா முடிவையும் தேவன் வைத்திருக்கிறார். ஏன்? உங்களை உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசு கிறிஸ்து, உங்களுக்குள்ள முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க துவக்கம் என்னன்னு தெரியும். நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களோட நான் பேசுகிறேன்னு சொன்னா, உண்மையாவே நிறைய பேரு நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. ஆமென். எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, ஆமென், நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு நீங்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்க மொழி, உங்க காரியங்களை குறித்து, நீங்க கலாச்சாரத்தை குறித்து நீங்க பெருமை பாராட்டி கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, ஏமா உங்க துவக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீரோன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உன் வாய் தான் என்ன பண்ணுது? நிறைய இடத்துல சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறது. ஆமென். இப்ப இதுக்குதான் ஆமென் சொல்லணும். ஆண்டவருக்கு தெரியும் நீங்க யாரு. நீங்க யாரு சொல்லுங்க. இப்ப நீங்க யாரு? வரமாட்டுதே. ஆண்டவருடைய பார்வையில நீங்க ஜீரோவா இருக்க கூடாதா? மாத்திக்க கூடாதா? வரமாட்டுது. நான் ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க யாரெல்லாம் சொல்றேன், ஞானத்தில் சிறந்தவன்,
நான் பலத்தில் சிறந்தவன், திறமையில் சிறந்தவன். அப்படி யாரும் இல்லைல்ல? அப்படி யாரும் இல்லைன்னா அப்போ என்ன, உங்க பலத்துல நீங்க என்னவா இருக்கிறீங்க? சொல்லுங்க, நான் குறையா இருக்கிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் குறையா இருக்கிறேன். நீங்க வரமாட்டேங்க. நான் ஏன் கேட்கிறேன்னா நீங்க சொல்லணும். நான் மாத்திரம் பேசிட்டு கடகடன் ஓடிட்டு போறது அல்ல. ஆமென். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என் தலைமையில நான் எப்படி இருக்கிறேன்? சொல்லுங்க, நான் குறையா இருக்கிறேன். என் தளத்துல நான் எப்படி இருக்கிறேன்? என் தலைமையில, பணத்துல, வாழ்க்கையில, படிப்புல. இப்ப தெரியுதா? ஆமென். சத்தமா சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பார்வையில யாரா இருக்கிறேன்? ஆண்டவருக்கு என் துவக்கம் நல்லா தெரியும். அதனால ஒரு நாள் ஒருபோதும் வீண் பெருமையினால என்ன பண்ணாதீங்க, உங்களை நீங்க அலட்டிக் கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலருடைய துவக்கம் எங்க ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அப்போ முதல் உண்மை, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? இந்த சபையினுடைய துவக்கம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியோட துவக்கம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதனால நிறைய பேரு இன்னைக்கு பெருமை பாராட்டி கொண்டு ஒன்றுமில்லாத காரியங்களை இன்னைக்கு பேசிக்கொண்டு தன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாகவே இன்னைக்கு என்ன பண்றாங்க? பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மை என்ன? இதே வசனத்துல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது இரண்டாவது என்ன பண்ணினாராம்? உடன்படிக்கை செய்தார். அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமென். அவர் என்ன செய்தாரு? இஸ்ரவேலோடும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை தேவன் ஒரு நாளும் மறக்கவே இல்லை. ஆமென். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணினார்? ஆமென். அதை ஒரு நாள் அவர் மறக்கவே இல்லை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற உடன்படிக்கையா இருக்கட்டும், வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், என் தேவன் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் அதை நினைவு கூறுகிற தேவனாகவே இருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் என்ன உடன்படிக்கை, என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ தேவன் அதை மறந்து போகவில்லை. ஆமென். உங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்திலும் சபையின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு என்று பேசப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் ஒரு நாளும் தேவன் என்ன பண்ணல? மறந்து போகவில்லை. அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியமாக இதுல 6வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள, கொஞ்சம் கவனிங்க, இது கொஞ்சம் திருப்பி அப்படியே என் டைமுக்கு வந்துட்டார். உன் துவக்கம் எனக்கு தெரியும். ஆமென். அதை நான் எப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது சொன்னார், உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை, அந்த வார்த்தைகளை நான் ஒரு நாளும் மறக்கவே இல்லை. நான் அதை எப்பொழுது நிறைவேற்றுவதில் நான் கவனமாய் இருக்கிறேன், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ மூன்றாவது ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ள, ஆமென், வாசிங்க, இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் ஆமென். ஆண்டவர் அதை அசைக்கிறாரு, நம்ம தான் அசையவே மாட்டோம். அல்லேலூயா. அவர் செய்ய போகிற காரியத்தை, நீதிய ஆண்டவர் என்ன பண்றாரா? வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் செருபாபேலோட. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுறார். ஆண்டவர் இன்னும் ஒரு தரம் ஆண்டவர் அசைக்க போகிறார். 5 காரியத்தை அசைக்க போறார். இதெல்லாம் கரெக்டா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. திரும்பி கவனமா வாசிங்க, வேகமாய் வாசிங்க. அவர் வானத்தையும், முதல்ல வானத்தை அசைக்க போறார். இரண்டாவது நம்ம இருக்கிற பூமியும் தேவன் அசைக்க பண்ண போகிறார். அவன் மூணாவது சமுத்திரத்தையும். இன்னைக்கு நிறைய அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிறைய செய்தி நீங்க பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் மழை, வெள்ளம், இதுவரைக்கும் காணாதது, இதுவரைக்கும் நான் பார்க்கல, எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க பேட்டி எடுக்கும் போது அப்படிதான் நியூஸ்ல சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் பார்க்கல, 50 வருஷத்துல 100 வருஷத்துல நான் காணவில்லை. அவன் திடீரென்று ஒரு வெள்ளம், திடீரென்று ஒரு அழிவு. தேவன் அசைத்து கொண்டே இருக்கிறார்.
ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. தேவன் அவருடைய நீதியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். வெட்டாந்தரை என்ன பண்றாராம்? அசைய பண்ணுகிறார். ஜாதிகளை ஆண்டவர் என்ன பண்றாரு? அசைய பண்ணுகிறார். ஒவ்வொரு நாடையும் தேவன் அசைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சுத்தி எல்லாத்தையும் அசைத்தாலும் நீங்களும் நானும் என்ன பண்ண மாட்டோம்? ஆமா, என்ன பேசினாலும் சங்கீதக்காரன் 55ஆம் சங்கீதத்துல சொல்றார், பாம்பாட்டி எவ்வளவு வினோதமாய் பேசினார் ஊதினாலும். அவன் நிறைய பேர் என்ன பண்றாங்க? சொல்ல மாட்டீங்க. செவிட்டு விரியனை போல என்ன பண்ற காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். நான் நம்புகிறேன் நீங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லு. ஒரு அல்லேலூயா தான். நான் உங்களை குறிச்சு சொல்லுங்க, நீங்க யாரும் அப்படி அடைத்துக் கொள்ள மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நான் பேசுற தமிழ் புரியலையா உங்களுக்கு? நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியலையா? புரியுதுங்களா? அப்ப ஆமென் சொல்லுங்க, இல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 3 காரியத்தை நமக்கு திரும்ப திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். என் தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வருகைக்கு முன் அடையாளமாய் தேவன் ஒரு அசைவை என்ன பண்றார்? 5 பகுதிகளும் 5 இடங்களும் என்ன பண்றார்? அசைத்து கொண்டுதான் இருக்கிறார். மனிதனாக இருக்கிற நீங்களும் நானும் தான் நிறைய நேரம் ஆண்டவருடைய வார்த்தையினால் அசைக்கப்பட முடியாமலே இருக்கிறோம். கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இன்னைக்கு வணங்கா கழுத்து உள்ளவர்களாய், இன்னைக்கு கடின இருதயம் உள்ளவர்களாய் இருந்தாங்களோ அது போல நம்ம இருக்க கூடாதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் கூடி அவங்க ஜெபித்த இடங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டது. அவை கூடி இருந்த இடம் அசைந்தது இந்த பைபிள் சொல்லுகிறது. பெரும் காற்று வரும் பொழுது ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாய் இறங்கும் பொழுதும் அந்த இடம் அசைந்தது. ஆமென். ஒவ்வொருவரும் அசைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு திருச்சபையை நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை பேசப்படும் போது, ஆவியானவர் நம்மை நிரப்பப்படும் போதெல்லாம் நாம் அசைக்கப்பட வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஏனோதாலும் எங்கேயோ யோசித்துக் கொண்டு நம்ம பிரச்சனையை யோசித்து உட்கார்ந்து கொண்டு இருப்போமானா தேவன் அதற்கு நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருடைய தொடுதலுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நாம் செவி கொடுத்து மனம் திரும்புதலோடு நாம் அசைக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஆவியானவர் உங்க நடுவில் நிலை கொண்டு இருப்பார். இப்போ இந்த செருபாபேலுக்கு இதுதான் கீவேர்டு. ஆமென். ஆவியானவர் உங்க நடுவில், உங்க வீடுகளில் நிலை கொண்டு இருப்பார். நீங்க செய்கிற வேலை ஸ்தலங்களில் அவர் நிலை கொண்டு இருப்பான். நம்முடைய சபையின் நடுவில் அவர் நிலை கொண்டு இருப்பான். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்றென்றும் நம்மோடு இருக்கும்படி நமக்காய் அனுப்பப்பட்ட ஒரு தேற்றரவாளனாகவே இருக்கிறார். ஆமென். அவர் நம் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். அவர் நிலை கொண்டு இருப்பாரானால் 4 காரியம் வேகமாக நான் உங்களோடு பேசும்படியா நான் விரும்புகிறேன். வேகமா என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 4வது வசனத்தை வாசிக்கலாம் பார்க்கிறோம். வாசிங்க. எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கு 4வது வசனத்துல சொல்றாரு, ஆவியானவர் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறபடினால செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ என்ன பண்ணு? திடன் கொள். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க திடன் கொள்ளுங்கள். சகல ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன பண்றாரு? நீங்க திடன் கொள்ளுங்க. இந்த நாட்களில் நான் ஊழியக்காரரை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஐயா திடன் கொள்ளுங்க. ஆவியானவர் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். ஆமென். அவரோடு இணைந்திருக்கிற தலைவர்கள், உடன் ஊழியர்கள், ஆமென், யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள திடன் கொள்ளுங்கள். கேள்வி எல்லாம் தூக்கி வாரமா போடுங்க, பயத்தெல்லாம் தூக்கி வாரமா போடுங்க. கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள். ஆமென். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இதுதான் சொன்னார். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
யோசுவா எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, கலங்காது. இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார், திருச்சபையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எதுல திடமற்று இருக்கிறீங்க, எதுல சோர்ந்து போய் இருக்கிறீங்க, எங்க பயத்தோட இருக்கிறீங்க, எங்க கேள்வியோட இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இன்னைக்கு யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். இத்தனை ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன் ஆண்டவரே? மோசே ஏதோ கை நீட்டினார், அற்புதம் நடந்தது, வல்லமை வெளிப்பட்டது, எல்லாம் நடந்தது. ஆண்டவர் திரும்ப சொன்னார், மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். திரும்புவோருக்கு பயம். அல்லேலூயா. 25 லட்சத்திற்கும் அதிகமான ஜனம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் போஷிக்கணுமே, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் இடத்தை பகிர்ந்து கொடுக்கணுமே, இந்த ஜனத்தை நான் பாதுகாக்கணுமே. பல கேள்வி, பயம் இருந்தது. ஆமென். ஆண்டவர் திரும்ப சொல்றார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவருக்குள்ள பலன் கொண்டு திடமனதாயிருங்க. விசுவாசிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள பலன் கொண்டு திடமனதாயிருங்க. உங்க காரியம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள திடமனதாயிருங்க. ஆண்டவர் 3 தடவை 3 கூட்டத்துக்கு சொல்றார். ஆமென். செருபாபேலுக்கு தலைவனுக்கு சொல்றாரு, 2வது ஆசாரியர்களுக்கு சொல்றாரு, 3வது அங்க இருக்கிற சகல ஜனத்திற்கும் சொல்றார். திடமனதாயிரு, திடமனதாயிரு. ஆமென். ஆமா, மோசஸ் பிரதர் ஆண்டவர் கூட திடமனதாயிரு. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஐயா, திடமனதாயிருங்க. பக்கத்துல பார்த்து எல்லாரும் ஒருத்தர் சொல்லுங்க, ஆண்டவர் கூட திடமனதாயிருங்க, கர்த்தர் கூட திடமனதாயிருங்க. ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. நான் படுற கஷ்டம், நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் சைடுல உங்களுக்கு அப்படி காதுல விழுது நான் நினைக்கிறேன். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன் இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். கர்த்தருடைய தூதன் அவனை பலப்படுத்தி அவன் வார்த்தை கொடுத்தவன என்ன சொன்ன, ஆமா, எஸ், ஆமா ஆண்டவரே, நான் பராக்கிரமசாலின்னு சொல்லி இருக்கான். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அசைவு எப்படி இருந்திருக்கும்? அவன் என்ன தெரியுமா சொன்னா, ரொம்ப அப்படியே அசட்டையா நக்கலா, ஆமா ஆமா நீ சொல்றது ஒண்ணும் சரியில்லை. அவன் ஆண்டவர் எங்க கூட இருந்தா ஏன் இந்த இழப்பு வரணும்? அவன் கேள்வி கேட்டான், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த ஆசீர்வாதம் திருடப்படுகிறது? அல்லேலூயா. அவன் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் திரும்ப சொன்னாரு, அதெல்லாம் கடந்து போனது, அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அவன் சொல்லுங்க, அதெல்லாம் இழப்பு, அவன் தோல்வி, பிரச்சனை, கண்ணீர், வியாதி, போராட்டம், சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க முடிஞ்சு போனது. இன்னும் சத்தம் வரல, அதெல்லாம் முடிந்து போனது. ஆமென். அதையே நினைச்சு நினைச்சு உட்கார்றதுனால அது திருப்பி எதையும் நீ கொண்டு வர போறது இல்ல. உண்மைதானே? நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை நீ கூட்டவும் முடியாது. சத்தமா சொல்லுங்க, குறைக்கவும், நீ எதையும் நீ மாத்த முடியாது. ஆண்டவர் சொல்ற, நீ எதையும். அதனால கர்த்தரோட பராக்கிரமசாலின்னு சொன்னாருன்னா ஆமென் சொல்லுங்க. இப்ப திரும்ப அவனுக்கு நிறைய சந்தேகம், நிறைய கேள்வி. ஏன்னா அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் கேள்வி, சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆண்டவர் இருக்கிறாரா? ஒருவேளை அப்படி கேள்வியோட இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்க நடுவுல நிலை கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அதான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். உங்க ஊழியக்காரரோடு கர்த்தர் நிலை கொண்டு இருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் நிலை கொண்டு இருக்கிறார். திடமனதாக இருங்கள். ஆமென். ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ரொம்ப அழகா தெளிவா ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையாய் பலப்படுங்கள். ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் என்ன பண்ணணும்? வல்லமையாய். திருச்சபையே, வருகிற நாட்களில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமையாய் பலப்படுங்கள். உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள். ஆமென். நீங்க பலப்பட்டு பாருங்க, எதை குறித்து நீங்க கலங்க மாட்டீங்க. அல்லேலூயா. எதை குறிச்சோ பாட்டு பாடுவீங்கல்ல, பாட்டு, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். பாருங்களே, சோத்திரம்.
ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எதை குறித்து கலங்கல ஆண்டவரே? என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களுக்குள்ளே நான் திடமனதா இருப்பேன். உங்க தனிப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை படிப்புல, உங்க வேலையில எங்கெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, திடனற்று இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீ திடமனதாயிரு மகளே, மகளே, நீ திடமனதாயிரு. என் வாழ்க்கையில இவ்வளவு தோல்வி வருது, இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு போராட்டம் வருது, நீ சோர்ந்து போய் இருப்பேன்னா ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ திடமனதாயிரு. ஆமென். ஊழியக்காரனே, திடமனதாயிரு. ஊழியத்தை குறித்து பல கேள்விகள், எண்ணங்கள் இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து யார் என்ன செய்ய போறாங்க, பல எதிர்பார்ப்புகள் கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், திடமனதாயிரு. ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் கடந்து போவோம். அதுல 4வது வசனத்துல சொல்றாரு, திடமனதாய் இருந்து வேலையை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, வேலையை சத்தமா சொல்லுங்க, வேலையை. ஆண்டவர் சொல்றார், உன் வேலையை நீ நடத்து, நீ ஊழியத்தை செய், உன் கடமையை, உன் பொறுப்பை நீ செய். ஆண்டவர் தான் சொல்றாரு, செருபாபேலே, நீ புலம்பிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்காத. ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிற உன் நடுவில் இருக்கிறான். உனக்கு வாக்குப்படியின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். நீ திடமனதாய் இருந்து. ஆமென். இப்போ உன் வேலையை நடத்து. ஆமென். பக்கத்துல பாசம், உன் வேலையை நீங்க செய்ய. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக. ஆமென். சும்மா இருக்கிறது ஒரு வேலை. சொல்லுங்க, சும்மா இருக்கிறது. பக்கத்துல பாசம், சும்மா இருங்க. பிரதர், நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களோட சொல்றாரு, சும்மா இருக்கணும். எத்தனை பேரால சும்மா இருக்க முடியும், அமைதியா இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமான வேலை தானே. பாருங்க, எல்லாம் அதான் ஒத்துக்கிறாங்க, எல்லாம் கஷ்டமான வேலை. இப்ப கூட எப்படா இவர் முடிப்பார் அப்படின்னு சொல்லுவாரு, உடனே எழுப்பிக்கலான்னு தான் இப்ப கூட பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமென். வேற வழி இல்ல. புது துணியெல்லாம் போட்டு வந்து ஐயா கீழெல்லாம் உட்கார வைக்கிறாரே தான் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க இருதயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். சீக்கிரமா ஆண்டவர் இடத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார், ஆத்துமாவையும் பெருக பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. சரி, இப்போ வாங்க. சும்மா இருப்பது ஒரு வேலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பாதத்துல நீ அமர்ந்து. ஆமென். சங்கீதம் 46:10 என்ன சொல்லு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை. சும்மா இருக்கணும், வீட்டுல சும்மா இருக்குன்னா இருக்க மாட்டீங்க. ஆண்டவருடைய பாதத்துல நீ அமர்ந்திருந்தா, நீ காத்திருந்தா, நீ ஆண்டவருடைய சமூகத்துல நீ அமைதியா இருந்தா, உனக்கா எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நீ காண்பாய். தேவன் கிரியை செய்கிறதை நீ காண்பாய். ஆமென். நம்ம சும்மா இருக்க மாட்டோமே, நம்ம வாய் சும்மா இருக்காதே. ஆமென். நம்ம கால் சும்மா இருக்காது. எங்க ஓட்டுறோம், எங்க போறோம், யார்கிட்ட போலாம், என்ன செய்யலாம், எங்க பேசலாம். ஏன்னா நம்மளாம் திறமைசாலிகள். நம்மளாம் யாரு? திறமைசாலிங்க. பேசியே எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், சண்டை போட்டாவது, எதையாவது பண்ணி, எதையாவது செஞ்சு என்ன பண்ணிடணும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர் நீதி செய்வார்.